ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீக்கங்காய் விதை சேகரிப்பு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆட்டி காட்டுறேன், எவ்வளோ சவுண்ட் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லாவே வந்துட்டு செடியிலே காய விட்டு எடுக்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஷீட்டு, ஒரு தட்டு, நைஃப் எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை வந்து அமுத்துனா சவுண்ட் வரும் பாருங்கள், காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லாவே வந்துட்டு செடியிலே காய் வந்து முற்றி காஞ்சு போய் இருக்கணுங்க. நம்ம பறிச்சும் வந்து காயை வந்து எடுத்து வச்சு காய வைக்கக்கூடாது. செடியிலே வந்து அது காஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதுக்கான விதைக்கான சத்து ஃபுல்லாக செடியிலேருந்து கிடச்சி விதை நல்லா முற்றி போய் இருக்கும். பீக்கங்காய் விதை, சுரக்காய், இந்த மாதிரி விதைலாம் வந்துட்டு நம்ம இப்படியே வந்து உடைக்காமல் எவ்வளோ நாள் வச்சுருக்கோமோ அது வரையும் அந்த விதையோட முளைப்பு திறன் அப்படியே இருக்கும், போகாமல் இருக்கும். இது நான் பறித்து வந்துட்டு போன வருஷம் பறித்தது. இப்போ தான் வந்துட்டு நான் உடைக்கிறேன், ஃபஸ்ட் டைம் வந்து உடைக்கிறேன். ஏற்கனவே 3-4 காய் விட்டுருந்தேங்க. 2 காய் வந்து உடச்சி அதுலேருந்து தான் விதை போட்டு இது பண்ணேன். விதை எடுக்கலை. ஸோ இதே இருக்குது அப்படின்னு விட்டுட்டோம். இங்கே பாருங்கள், இது தாங்க ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுறது. உள்ளே இருக்கிறது விதை கொட்டலாம். கட் பண்ணி இதை கொட்டிங்கன்னா ஃபுல்லாகவே விதை ஃபுல்லாக வந்துடும். எந்த ஒரு டஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. விதை எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகாதுங்க. எல்லா விதையும் முளைக்கக்கூடிய விதை தான். அந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்கும் இதில். நம்ம கட் பண்ணி வச்சிட்டா கூட வேஸ்ட் ஆயிரும். ஆனால் இந்த மாதிரி விதைலாம் வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கிற வரைக்கும் விதையோட முளைப்பு திறன் குறையாமல் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், விதை பாருங்கள் எப்படி மணியாட்ட அழகாக இருக்குங்க. கருப்பு கலரு குட்டி குட்டியாக நிறையா இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு விதை கிடச்சிருக்கு. ஒரு காயிலேருந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. அதுவே நம்மளுக்கு வீட்டு தோட்டத்துக்குனா போதுமான அளவு தான். இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிறேன். அதில் தான் இந்த விதை ஃபுல்லாக போட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் தான் போடணும் அப்படின்லாம் எதுவும் இல்லைங்க. ஜிப்லாக் கவரில் கூட போட்டு காற்று போகாத மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இதில் சாம்பல் லைட்டாக போட்டு வச்சுக்கோங்க. நான் அதை வந்து போட்டதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதை மட்டும் நீங்கள் இதில் வந்து சாம்பல் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் சாம்பல் போடுறோன்னா அந்த விதையோட முளைப்பு திறனும் கம்மியாகாது. இன்னொரு விஷயம், பூச்சி வராதுங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் வந்துட்டு எந்த டேட்டில் எடுத்தேன், என்ன விதை எடுத்தேன் அப்படின்னு வந்து எழுதி வச்சுருக்கேன். அதையும் மடித்து அந்த பாட்டிலுக்குள்ளேயே போட்டு மூடி வச்சுருவேங்க. எவ்வளோ நாளுக்கு அந்த விதை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் நல்லாவே. அதனால் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.